கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த புதிய நாளில் புதிய காரியங்களை செய்வார். இந்த நாள் புதிதான காரியங்களை பார்ப்பீர்கள். காலைதோறும் தேவ சமூகத்தில் ஜெபித்துட்டு எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிங்க. இரவு தூக்கத்துக்கு செல்வதற்கு முன்பாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்க நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. இன்னும் பெரிய நன்மைகளை செய்வார். உங்கள் ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசப்பா நன்மையான காரியங்களை செய்வார். இந்த நாளின் ஜீவாத்துக்கான வசனம் சங்கீதம் 18:27. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர். சிறுமைப்பட்டவர்களை ரட்சிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன், காப்பாற்றுகிற தேவன். சிறுமைப்பட்ட மக்களை, சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னா மற்றவர்களால் ஒடுக்கப்பட்டவங்க, மற்றவர்களால் அற்பமாக நினைக்கப்பட்டவங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிப்பாரா. இன்றைக்கி நீங்கள் கூட சில அப்படி இருக்கலாம்ல. எங்களை எல்லாரும் போட்டு நெருக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, சிரமப்படுத்துகிறாங்க, கால்களுக்கு கீழே போட்டு நசுக்கிற மாதிரி நசுக்கிறாங்க, எங்கள் உரிமையெல்லாம் பறிக்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை, எங்களை முன்னேற விட மாட்டேங்கிறாங்க. அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே கூட அப்படி இருக்கலாம்ல, வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம்ல, அல்லது நீங்கள் இருக்கிற ஊரில் அப்படிப்பட்ட நிலைக்கில் உங்களை வச்சுருக்கலாம்ல, அல்லது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ கீழே கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டீங்க, அவங்க உங்களை முன்னேற விட மாட்டேங்கிறாங்க. நிலையில் இருக்கிறீங்களா? கஷ்டப்படுத்துகிறாங்களா? வேதனைப்படுத்துகிறாங்களா? உழைப்பு கேட்ட ஊதியம் இல்லையா? சோர்ந்து போயிட்டீங்களா? நம்பிக்கை இழந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. சிறுமைப்படுகிறவங்களை ரட்சிக்க போகிறார். இஸ்ரேல் மக்கள் எப்படி சிறுமைப்படுத்தப்பட்டாங்க தேசத்தில்? ஆண்டவர் மோசைக்கு தரிசனாகி ஆரோனையும் மோசையும் இணைத்து அனுப்பி அற்புத அடையாளங்களை செய்து அங்கிருந்து விடுதலையாக்கவில்லையா? அதே தேவன் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். நீங்கள் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் பைபிள் சொல்லுகிறது. அவர் அற்புதம் செய்ய போகிறார். சரியா? பயப்படாதீங்க. சிறுமைப்பட்டிருக்கிற உங்களை கைவிடவே மாட்டார். மனுஷனால் உங்களை விடுவிக்க முடியலை. மனுஷனை நம்பி இருப்பீங்க, விடுவிப்பாங்கன்னா விடுவிக்கலை. இயேசப்பா நம்புங்க, அவர் விடுவிப்பார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். அவர் கூட இருப்பார். அதிசயங்கள் நடக்க போகுது. சிறுமைப்பட்ட அனுபவம் மாறப்போகுது. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்ட ஜனங்களை ரட்சிக்கிற தெய்வமே, சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில, ஒடுக்கப்பட்ட நிலையில, அடிமைப்பட்ட நிலையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை கண்ணோக்கி பாரு. இன்றைக்கு அவங்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படியாய், ரட்சிப்பை அருளும்படியாய் நாங்கள் தரப்பிலே நிற்கிறோம். உம்மாலேயே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் முடியும். அதிசயம் நடக்கட்டும். குறிப்பாக வேலையில் அவர்களுக்கு வேலையை தாரும். வியாபாரம், தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கடன் பிரச்சனை எந்த உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். திருமண தடை இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, அதே போல குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியத்தை தாரும். இன்றைக்கு பிறந்தநாளை காணுகிற அனைவரையும் ஆசீர்வதித்தரலும். திருமண நாளை காணுகிற குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை, மீன்பிடி தொழில் செய்கிறவங்களை ஆசீர்வதியும். அதே போல விவசாயம் செய்கிறவங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், இந்த நேரத்தில் மருத்துவமனைகளில் ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருக்கவங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுப்பீராக. ஆண்டவரை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ மனிதர்களை, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதித்தரணும். ஊழியங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.